துபாயில் கந்தூரா போட்டு கலக்கிட்டு இருக்காரு என்னோட ஃப்ரெண்டு. துபாயில் நான் இப்போ இருக்கிற ஏரியா பார்க்குறதுக்கு நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு சில ஏரியா மாதிரி இருக்கும். பில்டிங்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியாவில் நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் லால் கஃபேக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் அப்துல்லா இருக்கார்ல, அவருடைய பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கான அவருக்கான வீடியோ ஷூட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு 2 பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான டிஸ்கஷனும் இருக்கும். என்னையும் அவருடைய பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறாரு. நிறைய விஷயம் கற்று கொடுத்துட்ருக்காரு. ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு. எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஹாரிசனா, இப்போ நீங்கள் பேக் பண்ணுறது நைட்டுக்கு தானே? நைட்டுக்கு போயிட்டுருக்கு. எங்கிட்ட நம்மளுடைய டான்சிங் பரோட்டா மாஸ்டருக்கு வந்து 230 கோதுமை பரோட்டா அடிச்சாகுது. ஒரு டான்ஸாக போடுங்க. சம்டைம்ஸ் அவருக்கு ஒரு வைப் வரும். தமிழ் பாட்டு எதுனா கேட்டாருன்னா அப்படியே நல்லா இது பண்ணுவார். அடுத்து நம்மளுடைய மாஸ்டர் அஹமத் மாஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத் மாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அஸ்ரஃப் மாஸ்டர் ஊருக்கு போயிட்டு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. கட்டிங் சேவிங்லாம் பாருங்க. ஆமாம், அவருடைய ஸ்நாக்ஸுக்காக இங்கே ஒரு ஆடியன்ஸே இருக்கு. துபாயில் கந்தூரா போட்டு கலக்கிட்டு இருக்காரு என்னோட ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. 2-3 முக்கியமான மீட்டிங்ஸ் போகிறோம், அதனால தான் பொதுவாக கேஷுவல் ட்ரெஸ் பண்ணுவோம். பட் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் போனால் வில் ட்ரெஸ் பிட் ஃபார்மலி, ரைட்? இட் லுக்ஸ் குட் ப்ரோ, உங்களுக்கு சூட் ஆகுது. ஓகே ப்ரோ. நிறைய பேர் சொல்லுவீங்களே எனக்குலாம் வீடியோ எடுக்க டைமே இல்லை, நான் ரொம்ப பிஸின்னு. ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்துல்லா. உங்களுக்கு தெரியும், லால் கஃபே ஃபவுண்டர் அண்ட் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு டைம் பிளான் பண்ணோம். ஒரு இடத்துல போய் உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக ஷூட் பண்ணலான்னு. ஆனால் அங்கே இப்போ ஏசி வேலை செய்யலை. துபாயில் ஏசி வேலை செய்யலைன்னா உள்ளே நிற்கவே முடியாது. அதுக்காக அதை போஸ்ட்பான் பண்ணலை. வண்டியை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ we are going to shoot வீடியோ இன்சைட் த கார். இன்றைக்கி வந்து 10 வீடியோ ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன். பட் 5 வீடியோக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அவருக்கு ஏதோ ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இது ஒரு நம்ம ஊர் சென்னை மாதிரி இருக்குது பார்க்கன்னு. இங்கே கின்னி கோழிலாம் இருக்குது பாருங்களேன், யாரோ வளர்க்குறாங்க. அங்கே ஒரு 2 நின்றுட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே செம்ம டயர்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு. அவர் டயட்டில் இருக்காப்லையாம். நானும் இன்றைக்கி மதியான சாப்பாடு சாப்பிடல, போயிட்டு ஒரு காஃபி குடிக்க போகிறோம். காஃபி குடிக்க நம்ம லால் கஃபேக்கு தான் வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கன்னா பெரியாளானே அண்ணன் ஞாபகம் இருக்கா? நம்ம கடையில் வேலை பார்த்தவர் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டாரு. ஆனால் 2 காஃபிண்ணா அப்துல்லா அண்ணனுக்கும் எனக்கும். ஊர்லலாம் நல்லா இருக்காங்களேண்ணா? ஓகேண்ணா. வெங்காய பக்கோடா, காஃபி. எனக்கு கொரோனா டைம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஹலோ கைஸ், நான் இப்போ அபுதாபியில் இருக்கேன். மதியானம் துபாய்க்கு போயிட்டு திரும்ப வந்துட்டேன். டைம் சரியாக 12 மணி ஆக போகுது. என் லைஃப்லையும் நான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கை இதில் தான் வாழணும்னு ஆசை. பட் மீண்டும் ஒரு விலாகில் விரைவில் சந்திப்போம். துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜய். சியா.